இந்தியாவிலே வந்து திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், மேல் ஓரியன்ட், அதுதான் வந்து சலீம் ஜாவேத் பண்ணாங்க. வேற நம்ம பாக்யராஜ் சார் வந்துட்டு எல்லாம் லேடி ஓரியன்ட் படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோயிசமும் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் 70s ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், KS கோபாலகிருஷ்ணன் அவங்களும் எல்லாமே இந்த லேடி ஓரியன்ட் படங்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஹீரோஸ்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. இவர் வந்து அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து லேடிஸ் மெயினாக வந்து வச்சு பண்ணால் கூட இவருடைய அந்த கதாபாத்திரம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, அந்த ஹீரோயினுக்கே வந்து ஒரு காமெடியன் மாதிரி தெரிஞ்சால் கூட சகல நல்ல குணங்களோட அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி பண்ணதில் வந்து யாருமே கிடையாது. ஓன்லி பாக்யராஜ் அண்ட் அப்போ பண்ண ஒரு சார்லி சாப்ளின். அதாவது மெயினாக வந்துட்டு நான் வந்து அந்த முந்தானை முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் பாயிண்டில் அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அது மாதிரி நம்மளுக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி இல்லை வந்து குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க. அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது எப்படி கொண்டு போவாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தை சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மோனி, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு இருப்பாங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்னொன்னு அவர் வந்து பண்ணியிருக்கிற வந்து ஒரு புரட்சி இருக்கு. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். இவரே வந்துட்டு இந்தியா வந்து ஹிந்தியில் இருந்திருந்தா சலீம் ஜாவேத் எல்லாம் அவர் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். டெஃபினெட்லி அவங்களே வந்து பாக்யராஜை வந்து தோளில் தூக்கி வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸு, கிரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை வந்து விட்டுடுவாங்க.